சங்கதி 24 செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள். விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னதாக முதலில் இன்றைய நாளுக்கான தலைப்புச் செய்திகள். செம்மணி புதைகுழி விவகாரத்தில் மக்களை திசை திருப்பக்கூடாது, ஸ்ரீதரன் எம்பி தெரிவிப்பு. இன்டர்போல் சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்ட பயங்கர நபர் நாட்டிற்கு. வடக்கில் அரசு அதிகாரிகளுக்கு எதிராக போராட்டம், விடுக்கப்பட்டுள்ள அழைப்பு. வவுனியாவில் செஞ்சோலை படுகொலையின் 20ஆம் ஆண்டு நினைவேந்தல் முன்னெடுப்பு. அதிக வெப்பநிலை குறித்து சுகாதாரத்துறையினர் விடுத்துள்ள அறிவுறுத்தல். கல்முனை வடக்கு ஆதார வைத்தியசாலை முஸ்லிம் பெண் சுகாதார பணி உதவியாளர்களுக்கு எதிராக ஒழுக்காற்று நடவடிக்கை. தொடர்வன விரிவான செய்திகள். தென்பகுதியில் நடந்த சூரியகந்த படுகொலையை ஏற்றுக்கொள்ளும் நீதியமைச்சர் ஹர்ஷன நாணயக்கார செம்மணியில் இடம்பெற்றிருப்பது ஒரு மனித படுகொலை, மனித பேரவலம் என்பதை ஏற்றுக்கொள்ளாத மாற்றாம் தாய் மனநிலையுடன் கருத்து தெரிவிப்பது துரதிருஷ்டவசமானது என நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார். இலங்கை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் நேற்று நீதிமன்ற அனுமதியுடன் செம்மணி மனித புதைகுழியை பார்வையிட்டுள்ளார். புதைகுழியை பார்வையிட்ட பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், பல குழுக்கள் இங்கு இருந்திருக்கலாம், ஆனால் குழுக்கள் தங்களுக்குள் மோதி யாரையும் கொண்டு வந்து புதைத்ததாக நாங்கள் இதுவரை அறியவில்லை. அவ்வாறான சம்பவங்களுக்கு அவர் ஒரு கதை வடிவம் கொடுக்க முனைவதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். நாட்டின் நீதி அமைச்சர் மக்களை திசை திருப்பும் வகையில் இவ்வாறான வார்த்தைகளை தெரிவிக்க கூடாது. தமிழர்கள் எதிர்பார்ப்பதை போல இது 100% உண்மையானது. ஏனெனில் இங்கு நடந்த சம்பவங்களுடன் தொடர்புடைய பலர் காணாமல் போயிருக்கிறார்கள். வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களை பற்றி தொடர்ச்சியான போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. யாழ்ப்பாண மண்ணில் 1995ஆம் ஆண்டிலிருந்து 2001ஆம் ஆண்டு வரையான இடைப்பட்ட காலப்பகுதியில் கிட்டத்தட்ட 1000க்கும் மேற்பட்டோர் காணாமல் போயும் கொல்லப்பட்டும் இருக்கிறார்கள். இதனை நாங்கள் சொல்லவில்லை. இலங்கையின் கிருசாந்தி கொலை வழக்கில் சாட்சியாக இருக்கின்ற சோமரத்ன ராஜபக்ஷ இதனை தெரிவித்திருக்கிறார், இப்போதும் தெரிவித்து வருகிறார். சோமரத்ன ராஜபக்ஷவை அரசாங்கம் அழைத்து வந்து அவர் அடையாளப்படுத்துகின்ற இடங்களை தோண்ட வேண்டும், அப்போதுதான் உண்மை வெளியில் வரும் என்றார். முல்லைத்தீவு வல்லிபுனம் பகுதியில் அமைந்திருந்த செஞ்சோலை வளாகத்தின் மீது மேற்கொள்ளப்பட்ட கொடூர வான் தாக்குதலின் 20ஆம் ஆண்டு நினைவேந்தல் நிகழ்வு வவுனியாவில் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. வவுனியாவில் தனியார் விடுதியொன்றில் மிக உணர்வுபூர்வமாக நேற்று நிகழ்வு முன்னெடுக்கப்பட்டுள்ளது. தமிழ் தேசிய செயற்பாட்டாளர் குழுமத்தின் ஏற்பாட்டில் இடம்பெற்ற குறித்த நிகழ்வில் படுகொலை செய்யப்பட்ட மாணவிகளின் நினைவாக பொதுச்சுடர் ஏற்றப்பட்டு அகவணக்கம் செலுத்தப்பட்டிருந்தது. அதனைத் தொடர்ந்து படுகொலை செய்யப்பட்ட மாணவிகளின் உருவப்படத்திற்கு மலர் மாலை அணிவித்து மலரஞ்சலியினையும் செலுத்தப்பட்டிருந்தது. அத்தோடு நாடாளுமன்ற உறுப்பினர் சத்தியலிங்கத்தின் படுகொலை செய்யப்பட்ட மாணவிகளின் நினைவாக நினைவு பேருரையினை ஆற்றியிருந்தார். இந்நிகழ்வில் வன்னி நாடாளுமன்ற உறுப்பினர் சத்தியலிங்கம், மாநகர சபை மேயர் காண்டீபன், தெற்கு தமிழ் பிரதேச சபையின் தவிசாளர் பாலேந்திரன், முன்னாள் போராளிகள், காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவுகள், சிவில் சமூக அமைப்புகள் மற்றும் பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. அரசு அதிகாரிகளுக்கு எதிரான சுகையின விடுமுறை போராட்டத்திற்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. அபிவிருத்தி உத்தியோகத்தர் சேவையை களங்கப்படுத்தும் மற்றும் அதிகார துஷ்பிரயோகத்தில் ஈடுபடும் அதிகாரிகளுக்கு எதிராகவே போராட்டம் முன்னெடுக்கப்பட உள்ளது. இதனடிப்படையில் எதிர்வரும் திங்கட்கிழமை 17ஆம் தேதி காலை 8 மணிக்கு கைதடியில் உள்ள வடக்கு மாகாண சபை அலுவலகம் முன்பாக ஒன்று கூடுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. யாழ் ஊடக அமையத்தில் நேற்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் இந்த அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. வடக்கு மாகாண அபிவிருத்தி உத்தியோகத்தர் சங்கத்தின் அழைப்பில் வடக்கு மாகாண தொழிற்சங்கங்களின் சம்மேளனம், இலங்கை ஆசிரியர் சங்கம் ஆகியவற்றின் ஆதரவுடன் குறித்த போராட்டம் நடைபெறவுள்ளமை குறிப்பிடத்தக்கது. துபாயில் கைது செய்யப்பட்ட போதைப்பொருள் கடத்தற்காரரான ஷிரான் பாசிக் பலத்த பாதுகாப்புடன் இலங்கைக்கு அழைத்து வரப்பட்டுள்ளார். அவருடன் மேலும் 2 சந்தேக நபர்களும் நாட்டிற்கு அழைத்து வரப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். நேற்றிரவு 8:48 மணியளவில் ஏர் அரேபிய சேவையின் 3L708 எனும் விமானம் மூலம்
அபுதாபியிலிருந்து சந்தேக நபர்கள் கட்டுநாயக்க விமான நிலையத்திற்கு அழைத்து வரப்பட்டுள்ளனர். கடந்த மே மாதம் 26ஆம் தேதி கைது செய்யப்பட்ட தெஹ்வளை களப்போவில பகுதியைச் சேர்ந்த 48 வயதுடைய ஷிரான் பாசிக் சர்வதேச காவல்துறையினரால் சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்ட ஒருவர் ஆவார். கடந்த ஈரான் அமெரிக்கா மோதலின் போது ஐக்கிய அரபு ராச்சியம் மீது தாக்குதல் நடத்துவதற்காக ஈரான் பயன்படுத்திய ட்ரோன்கள் மற்றும் ஏவுகணைகளின் புகைப்படங்கள் மற்றும் வீடியோ காட்சிகளை தனது கையக்க தொலைபேசியில் வைத்திருந்த போதே அந்நாட்டு பாதுகாப்பு படையினரால் இவர் கைது செய்யப்பட்டிருந்தார். அத்துடன் இவரை விசாரணைக்கு உட்படுத்துவதற்காக அமெரிக்காவும் தம்மிடம் ஒப்படைக்குமாறு கோரிக்கை விடுத்திருந்ததாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. மேலும் இவர் துபாயில் பெரும் கோடீஸ்வரராக தலைமறைவாகியிருந்ததாக காவல்துறை வட்டாரங்கள் தெரிவித்தன. இலங்கைக்கு போதைப் பொருளை விநியோகிக்கும் 5 பெருளவிலான கடத்தற்காரர்களில் ஒருவராக ஷிரான் பாசிக் கருதப்படுகிறார். நாட்டின் சில பகுதிகளில் நிலவி வரும் அதிகளவான வெப்பநிலை குறித்து சுகாதாரத்துறையினர் விசேட அறிவுறுத்தல் வழங்கியுள்ளனர். தற்போது நிலவும் அதிக வெப்பநிலை காரணமாக வெளிப்புறங்களில் கடினமான பணிகளில் ஈடுபடுவதை குறைத்துக் கொள்ளுமாறும் தேவையான அளவு நீரை அருந்துமாறும் சுகாதாரத்துறை பொதுமக்களுக்கு அறிவுறுத்தல் வழங்கியுள்ளது. இந்த வானிலை சூழ்நிலையில் காலநிலை அவ்வப்போது மாற்றமடைவதால் அதிக வறண்ட வானிலை நிலவும் பகுதிகளில் வாழும் மக்கள் தொடர்ந்து போதுமான அளவு நீரை குடிப்பது மிகவும் முக்கியமானது என அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தின் உதவி செயலாளர் மருத்துவர் ஹன்சமால் வீரசூரிய தெரிவித்துள்ளார். மேலும் கடுமையான சூரிய ஒளியிலிருந்து பாதுகாத்துக் கொள்ள தோலில் பூசும் கிரீம்களை பயன்படுத்துவதும் உடலை நன்றாக மூடி ஆடை அணிவதும் முக்கியம் எனவும் இதன் மூலம் சூரிய வெப்பத்தால் ஏற்படக்கூடிய பக்க விளைவுகளை தவிர்க்கலாம் எனவும் குறிப்பிட்டுள்ளார். தற்போதைய வானிலை காரணமாக மன அழுத்தம் போன்ற நோய்கள் தீவிரமடையக்கூடும் எனவும் இது மனநலத்தை பாதித்து நினைவாற்றல் மற்றும் கவனத்தை செலுத்தும் திறனை குறைக்கக்கூடும் எனவும் ராகம மருத்துவ பீடத்தின் குழந்தைகள் மற்றும் சிறார்கள் மனநல விசேட நிபுணர் பேராசிரியர் மீரு சந்திரதாஸ் தெரிவித்துள்ளார். கல்முனை வடக்கு ஆதார வைத்தியசாலைக்கு புதிதாக நியமனம் பெற்றுள்ள 9 முஸ்லிம் பெண் சுகாதார பணி உதவியாளர்களுக்கு எதிராக ஒழுக்காற்று நடவடிக்கை எடுக்க வைத்தியசாலை நிர்வாகம் தற்போது தயாராகியுள்ளது. இது தொடர்பில் அறிவிக்கும் கடிதம் நேற்று குறித்த முஸ்லிம் பெண் சுகாதார பணி உதவியாளர்களுக்கு தனித்தனியாக பெயரிடப்பட்டு கையளிக்கப்பட்டுள்ளது. கல்முனை வடக்கு ஆதார வைத்தியசாலையின் பணிப்பாளர் என குறிப்பிட்டு கையெழுத்திட்டுள்ள இந்த கடிதத்தில் பிரதி பணிப்பாளரின் ரப்பர் முத்திரையே பொறிக்கப்பட்டுள்ளது. சுகாதார அமைச்சின் செயலாளர், சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகம் மற்றும் சுகாதார அமைச்சின் நிர்வாக பணிப்பாளர் ஆகியோருக்கு இந்த கடிதத்தின் பிரதிகள் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன. சுகாதார பணி உதவியாளர் சீருடை தொடர்பானதென தலைப்பிடப்பட்டுள்ள இந்த கடிதத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது: கடந்த ஆகஸ்ட் 6ஆம் தேதி சுகாதார பணி உதவியாளராக எமது வைத்தியசாலைக்கு சுகாதார அமைச்சினால் நியமிக்கப்பட்டிருந்தீர்கள். நீங்கள் கடமை பொறுப்பேற்ற அன்றைய தினத்திலேயே சுகாதார அமைச்சு மற்றும் பொது நிர்வாக அமைச்சு ஆகியவற்றினால் வெளியிடப்பட்ட சுற்று நிருபங்களுக்கு அமைவாக சீருடை அணியுமாறு அறிவுறுத்தல் வழங்கப்பட்டிருந்தது. எனினும் சுற்று நிருபத்தினை பின்பற்றாமல் கடமைக்கு சமூகம் அளிப்பது தொடர்பில் பல முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றுள்ளன. நீங்கள் அனைவரும் தகுதிகான் காலப்பகுதிக்கு உட்பட்ட ஊழியர்கள் என்பது நினைவூட்டப்படுகின்றது. உடன் செயற்படும் வண்ணம் சுகாதார பணி உதவியாளர்களுக்குரிய சீருடை தொடர்பான சுற்றறிக்கையின் வழிகாட்டல்களை பின்பற்றி கடமைக்கு சமூகம் அளிக்குமாறு பணிக்கப்படுகின்றீர்கள். தவறும் பட்சத்தில் ஒழுக்காற்று நடவடிக்கைக்கு உட்படுவீர்கள் என குறிப்பிடப்பட்டுள்ளது. இலங்கை மற்றும் இந்திய அறுசுவை உணவுகளின் அற்புதமான சுவையை அனுபவிக்க வாருங்கள். பாரிஸில் அமைந்துள்ள பாரத் ரெஸ்டாரண்டில் உங்கள் கொண்டாட்டங்களுக்கு உங்கள் விருப்பத்திற்கேற்ப தரமான சாப்பாடுகள் செய்து தரப்படுகின்றன. குடும்ப விழாக்கள், பிறந்தநாள் நிகழ்ச்சிகள் மற்றும் அனைத்து சிறப்பு நிகழ்வுகளுக்கும் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். தொடர்புகளுக்கு +33 1 42 093 584 அல்லது +33 1 58 20 06 20. பாரத் ரெஸ்டாரண்ட். குடும்பத்துடன் வந்து சுவையுடன் மகிழுங்கள். இத்துடன் செய்திகள் யாவும் நிறைவு பெறுகின்றன. மேலதிக செய்திகளுக்காக சங்கதி24.com உடன் இணைந்திருங்கள். வணக்கம்.